ஞானி, இப்போ சொல்லுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகுவதாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆச்சரியம் இல்லை. அவரோடு ஒன்றாக இருந்ததுதான் ஆச்சரியம். அவர் கடந்த மக்களவை தேர்தல் போது வேறு வழி இல்லாமல் அவரோடு அவர் கூட்டணியில இருந்தார் என்றுதான் கருத வேண்டும். ஆனால் இலங்கை தமிழர் பிரச்சனையிலே, இலங்கை பிரச்சனையிலே காங்கிரஸ் கொள்கையிலிருந்து பாஜகவுடைய கொள்கை வேறுபட்டு இருக்கும் என்று அவர் நினைத்திருந்தார். இப்போது அது மாறிவிட்டது என்று சொல்வது வேடிக்கையானது. என்றால் காங்கிரஸ் கொள்கையும் பாஜக கொள்கையும் இரண்டுக்குமே இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரே கொள்கைதான் என்பது தமிழ்நாட்டில் வைகோவை தவிர அத்தனை பேருக்கும் தெரிந்திருந்த விஷயம்தான். வைகோ மட்டும்தான் அது ஏதோ வேறாக இருக்கும் என்கிற மாதிரி ஒரு கற்பனையில் இருந்தார். இப்போது அவருக்கும் அந்த கற்பனை தெளிந்து அவர் வெளியில வந்து விட்டார் என்றுதான் கருத வேண்டும். இது எதிர்பார்த்ததுதான். ஆனால் இப்போது கூட அவராக வெளியே வரவில்லை. ஏறத்தாழ நீ போய் தொலை என்று எல்லோரும் அவரை கழுத்தை பிடித்து தள்ளுகிற மாதிரி அங்கிருந்து அனுப்பி விட்டார் என்ற சூழ்நிலையில் தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். இப்போதும் வைகோவுக்கு அரசியல் ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜகவிற்கு மாற்றாக ஒரு அணியை சின்ன அளவிலும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. இடதுசாரிகள், தலித் அணிகளை அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர் ஒரு மாற்று அணியை உருவாக்கினால் 2016 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு குறைந்தபட்ச இடங்களையாவது அவர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக இதையும் அவர் குறைத்து விட்டு திமுக, அதிமுக யாரோடாவது கூட்டணி சேர்ந்தார். ஆனால் தொடர்ந்து அவர் இதே போல சிறு கட்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்படும். ஞானி, மதிமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ என்னவா இருக்கும்? இவர் மாற்று கூட்டணியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் இவர் திமுக, அதிமுகவுடைய கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் திமுக, அதிமுகவோடு மீண்டும் கூட்டணிக்கு சென்றால் பிஜேபியோடும் காங்கிரஸோட கூட்டணி இருப்பதற்கு சமமான ஒரு நிலைமைதான். அப்படி செய்யாமல் அவருக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாத காரணத்தினாலே ஊழல் செய்யாத கட்சியை சேர்ந்த ஒரு பெயர் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் ஒரு மாற்று அணியை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்க முடியும். அதிலே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவுக்கு மாற்றாக இடதுசாரிகளையும் தலித் கட்சிகளையும் அவர் தன்னோடு சேர்த்துக் கொண்டு ஒரு மாற்று அணி அமைக்கலாம். அது 2016 ஆட்சியெல்லாம் பிடிக்காவிட்டாலும் கூட ஒரு முக்கியமான கணிசமான இடங்களை பெறக்கூடிய ஒரு எதிர்கட்சி அணியாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி ஒரு மாற்று கூட்டணி அமைத்தால் அடுத்து மதிமுகவிற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. இதில் அதிமுகவிற்கு இப்போ இந்த கூட்டணியிலிருந்து விலகியதை அடுத்து மதிமுகவிற்கு இதில் என்ன சாதகமான அம்சங்கள் இருக்கு ஞானி? மதிமுக தன்னுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு விரோதமாகத்தான் அவர் பாஜகவோடு இருந்து கொண்டிருக்க வேண்டியிருந்தது. பாஜகவுக்கும் அவர் ஒரு தலைவலியாக கொண்டிருந்தார். எனவே 2 பேருக்குமே அவர் விலகிவிட்டது என்பது நல்லதான விஷயம்தான். அரசியல் ரீதியாக இது தெளிவான விஷயம்தான்.